வெல்கம் டு ஆடி சினிமா. இன்றைக்கி நம்ம 2010 ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பெடிவெல்ட் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளில் இருக்குது. இந்த படத்தில் கதையை பார்க்குற முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் யோவான் ஒரு பொண்ணு அப்யூஸ் பண்ணுறதை பார்க்குறாங்க. அதை போலீஸ்காரங்க கேட்கும் போது இல்லை நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மன அழுத்தத்தினால அவங்களோட ஒரு மூடோ அப்படின்ற தீவு, சின்ன வயசில் வாழ்ந்த தீவுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே அவங்களோட பொம்னாக்குன்ற சிறு வயது தோழியை பார்க்குறாங்க. அவங்க குடும்பத்தோடு அவங்க அங்கே டைம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறா, இல்லை இங்கே எனக்கு நிறையா அநீதியாக நடந்துக்கிருக்கு, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நீ எப்படியாவது என்னைய சியோனுக்கு கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ அதெல்லாம் அங்கே உன்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவளோட தோழியோட இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த மூடோன்ற தீவை காமிச்ச விதம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிஸ் படம் சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கல் வைஸ் படம் ஸ்ட்ராங்கான படம். நம்ம மனசை ரொம்ப உடைக்கக்கூடிய சம்பவமும் இந்த படத்தில் இருக்குது. மெயினாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கவே முடியாது. ஏன்னா படம் ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. மீதி இருக்குது அந்த 50 நிமிஷத்தில் ரத்தம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்தை எப்படி பார்க்கணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. படத்தில் கடைசியாக எமோஷனல் படத்தை முடித்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ரொம்ப மனசே வலிக்குதுங்க. அந்த மணிக்கே இருக்கும். உண்மையிலே அந்த பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க தெரியுமா அவங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாகவே இருக்கும். அதுலேயும் அவள் மகளை கொள்கிற சீனுக்கு அப்புறம் வர சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோயின் அவளை நினச்சிக்கிட்டே அப்படியே படுப்பா. அப்போ படுக்கும்போது அவள் பாடியிலேருந்து அந்த தீவை காமிச்சு படத்தை முடிப்பாங்க. அந்த கேமரா ஆங்கிள் செம்மையாக இருக்கும் படத்தில். கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் படம், தரமான படங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.